மட்டும் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உம்முடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பளமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வாழ்நாளெல்லாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நடத்த தேவன் விரும்புகிறவராக அது தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றபடியினாலே நம் வாழ்க்கையிலே வெட்கப்படாமல் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படுகிறது என் ஜனங்கள் என்று சொல்லி. ஆம், அவர் ஜனங்களாக என் ஜனங்கள் என்று சொல்லி அவர் நம்மை உரிமையோடு கூட அழைக்கின்றபடியினாலே நாம் தேவஜனமாக எங்கும் சாட்சியாய் நிற்க வேண்டும். எந்த இடத்திலும் தேவ ஜனமாக நம்மை வெளிப்படுத்தும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். இரண்டாவதாக தேவ நாமத்தை துதிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவ நாமத்தை துதிக்க நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆம், தாவீது சொல்கிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. தானியேல் எப்போதும் துதிக்கின்ற ஒரு மனுஷனாய் இருந்தது போல நம் வாழ்விலே துதிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் நம்மை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் அதிசயமாய் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் இருக்கும்போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். அதனால் இந்த 3 அனுபவங்கள் நம் வாழ்க்கையில் வர வேண்டும். ஒன்று, நாம் அவர் ஜனமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, துதிக்கின்ற ஜனமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவன் நடத்தும்படியாக விரும்புகின்ற ஜனமாய் இருக்கும் போது நிச்சயமாகவே நம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கும் தேவன் நம்மை உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நாம் அவர் ஜனங்களாக, நாம் அவரை துதிக்கின்ற ஜனங்களாக, நாம் அவர் வழிநடத்தும்படியாக விரும்புகிற ஜனங்களாய் இருப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அனுபவத்தில் அன்றைக்கு நடந்தார்கள், அதுபோல நாங்களும் இன்றைக்கு நடக்கும் பொழுது ஒருபோதும் எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.